வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஸ்லாங்கூர் முஸ்லிம் அல்லாதார் வழிபாட்டு தல வழிகாட்டி நெறிமுறை கலந்தாலோசிக்கப்படவில்லை. சர்வ சமய மன்றம் குற்றச்சாட்டு. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் முஸ்லிம் அல்லாதார் வழிபாட்டு தலங்களுக்கான புதிய திட்டமிடல் வழிகாட்டி நெறிமுறைகளை உருவாக்கும் முன் பாதிக்கப்பட்ட சமூகங்களுடன் மாநில அரசு கலந்தாலோசிக்கவில்லை என்று மலேசிய பௌத்த, கிறிஸ்துவ, இந்து, சீக்கிய மற்றும் தாவோயிச ஆலோசனை மன்றம் குற்றஞ்சாட்டியுள்ளது. புதிய விதிகளின்படி ஒரு வழிபாட்டு தலம் அமைக்க குறைந்தபட்சம் 5000 குடியிருப்பாளர்கள் இருக்க வேண்டும் மற்றும் வழிபாட்டு தலங்களின் உயரம் பள்ளி வாசல்களின் உயரத்தை தாண்டக்கூடாது போன்ற நிபந்தனைகள் நடைமுறைக்கு சாத்தியமற்றவை என்றும் இது அரசியலமைப்பு சட்டம் வழங்கும் மத சுதந்திரத்திற்கு முரணானது என்றும் அந்த மன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. வணிக வளாகங்களில் வழிபாட்டு தலங்கள் அமைக்க விதிக்கப்பட்டுள்ள தடையையும் அந்த மன்றம் கடுமையாக எதிர்த்துள்ளது. இதற்கிடையே பட்டாலிங் ஜெயா நாடாளுமன்ற உறுப்பினர் லீ சேன் சுங் தெரிவித்த அச்சத்தை தொடர்ந்து இந்த வழிகாட்டி நெறிமுறைகள் மறுபரிசீலனைக்காக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. பெர்சாத்து கட்சி மீண்டும் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியில் இணையக்கூடும் என்ற யூகங்களை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நிராகரித்துள்ளார். அரசியல் கட்சிகள் விவாகரத்து செய்துவிட்டு மீண்டும் திருமணம் செய்து கொள்வது போன்ற அணுகுமுறையில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று பிரதமர் கூறியுள்ளார். ஜப்பானுக்கான தனது அதிகாரப்பூர்வ பயணத்தின் இறுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய பக்கத்தான் தலைவரான அன்வார் தற்போதைய கூட்டரசு அரசாங்கம் மிகவும் நிலையாக உள்ளதாகவும் தற்போதைய கூட்டணி கட்சிகளுக்கு துரோகம் விளைவிக்கும் எந்தவொரு செயலிலும் தாம் ஈடுபட விரும்பவில்லை என்றும் திட்டவட்டமாக குறிப்பிட்டார். பாஸ் கட்சியுடனான உறவு முறிந்ததை தொடர்ந்து பெர்சாத்து கட்சி பக்கத்தான் கூட்டணியுடன் இணையலாம் என்ற ஊகங்களுக்கு மத்தியில் பிரதமரின் இந்த விளக்கம் வெளிவந்துள்ளது. நெகிரி செம்பிலான் மாநில அரசாங்கத்தை கொள்ளைப்புற வழியாக கவிழ்க்க முயன்ற சதியில் அம்னோ துணைத் தலைவர் முகமது அசான் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை ஜாசிகா இளைஞர் பிரிவு தலைவர் ஹூ கால்யோங் உறுதிபட தெரிவித்துள்ளார். பெர்சாத்து கட்சி தலைவர் முஹிடின் யாசினிடமிருந்து கசிந்ததாக கூறப்படும் கடிதத்தை மேற்கோள் காட்டி பேசிய ஹூ கால்யோங் அம்னோவின் 14 சட்டமன்ற உறுப்பினர்களின் துரோகமே நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட காரணம் என்று சாடினார். வரவிருக்கும் மாநில தேர்தலில் பரிசான் நேஷனல் தனித்து போட்டியிட போவதாக கூறுவது உண்மைகளை திசை திருப்பும் செயல் என்றும் அரசியல் நிலைத்தன்மையை குலைத்த உண்மையான சூத்திரதாரிகளை மக்கள் தங்கள் வாக்குகள் மூலம் தண்டிக்க வேண்டும் என்றும் பாசிர் பிடாமார் சட்டமன்ற உறுப்பினரான ஊ கால்யோங் வலியுறுத்தினார். நாளை ஜூன் 11 முதல் ஜூலை 19 தேதி வரை நடைபெறவுள்ள 2026 ஆண்டு FIFA உலகக்கிண்ண காற்பந்து போட்டிகளை முன்னிட்டு நாடு தழுவிய அளவில் சட்டவிரோத சூதாட்டங்களை ஒடுக்க ஒப் சோகா 11 எனும் அதிரடி வேட்டை தொடங்கப்பட்டுள்ளது. இணைய வழி மற்றும் நேரடி சூதாட்டங்களில் ஈடுபடும் கும்பல்களின் ஏஜென்ட்டுகள் மீது எவ்வித சமரசமுமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என புக்கெட் போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்துகுமார் முத்துவேல் எச்சரித்துள்ளார். இந்த சிறப்பு நடவடிக்கையின் கீழ் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC, பேங்க் நகரா ஆகியவற்றுடன் இணைந்து சூதாட்ட இணைய பக்கங்கள் மற்றும் பண பரிவர்த்தனைகள் முடக்கப்படும் என்று டத்துகுமார் நினைவுறுத்தினார். சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது 1953 ஆண்டு திறந்தவெளி சூதாட்ட விடுதிகள் சட்டம் மற்றும் கருப்பு பண ஒழிப்பு சட்டங்களின் கீழ் கடுமையான சட்ட நடவடிக்கை பாயும் என்பதால் பொதுமக்கள் இது குறித்த தகவல்களை அருகில் உள்ள போலீஸ் நிலையங்களில் வழங்கி ஒத்துழைக்க வேண்டும் என்று டத்துகுமார் கேட்டுக்கொண்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வேலை சூழலை மாற்றினாலும் மனித கண்ணியத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் வேலை வாய்ப்பு சூழலை உருவாக்குவதில் மலேசியா உறுதியாக உள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற 114வது அனைத்துலக தொழிலாளர் மாநாட்டில் பேசிய டத்தோஸ்ரீ ரமணன் மலேசியாவின் மடானி கொள்கையின்படி எதிர்கால வளர்ச்சி மனிதர்களை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும் என்றார். இதற்காக மலேசியாவின் 17 மில்லியன் பணியாளர்களுக்கு சியாஸ்ட் மற்றும் மை மஹேர் மூலம் AI பயிற்சிகள் வழங்கப்படுவதோடு நிறுவனங்களுக்கு 50 விழுக்காடு கூடுதல் வரி விலக்கும் அளிக்கப்படுகிறது. மேலும் தொழில் நீதிமன்றங்கள் AI தொழில்நுட்பம் மூலம் நவீனமயமாக்கப்பட்டு வருகின்றன. மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் தளம் வழியாக 1.49 மில்லியன் வேலைகள் வழங்கப்பட்டுள்ளன என்று டத்தோ ரமணன் சுட்டிக்காட்டினார். முக்கியமாக இவ்வாண்டு ஜூன் 1 நிலவரப்படி 10 மில்லியன் தொழிலாளர்கள் பெர்கேசோவின் 24 மணி நேர
விபத்து காப்புறுதி திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது என்பதையும் அவர் விளக்கினார். இது 1969ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக பணியிடத்திற்கு அப்பாற்பட்ட பாதுகாப்பையும் வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் வரும் வாரத்திற்கான அனைத்து வகையான எரிபொருள் விலைகளிலும் எவ்வித மாற்றமும் இல்லை என நிதி அமைச்சு இன்று அறிவித்துள்ளது. இதன்படி ரான் 97 பெட்ரோல் விலை லிட்டருக்கு 4 ரிங்கெட் 35 சென்டாகவும், மானியமற்ற ரான் 95 பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரிங்கெட் 72 சென்டாகவும் நீடிக்கிறது. அதேவேளையில் டீசல் விலை தீபகற்ப மலேசியாவில் லிட்டருக்கு 4 ரிங்கெட் 67 சென்ட் என்ற விலையிலும், கிழக்கு மலேசியாவில் மானிய விலையான 2 ரிங்கெட் 15 சென்ட் என்ற அளவிலும் மாற்றமின்றி தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓராங் அஸ்லி கிராம தலைவர் மற்றும் மலையேற்ற வீரர் ஜஸ்லிண்டா சலூடின் ஆகியோரை நேரலை ஒலிபரப்பில் ஏளனம் செய்த டிக்டாக் பயனர் ஒருவர் பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை பதிவேற்றப்பட்ட வீடியோவில் தனது பேச்சு ஓராங் அஸ்லி சமூகத்தினர் இடையே தப்பெண்ணத்தை ஏற்படுத்தியதை ஒப்புக்கொண்ட அவர், யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கம் தமக்கு இல்லை என்றும் அது வெறும் கேலி பேச்சுதான் என்றும் கூறியுள்ளார். முன்னதாக லூபுக் கஹாரு ஓராங் அஸ்லி கிராம தலைவருக்கு எதிராக சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட அவதூறுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட ஓராங் அஸ்லி கிராம தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் போலீசில் புகார் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பேரா சுங்கைசி போட்டியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலுவையில் உள்ள LPL மற்றும் ஈவுட் தோட்டங்களைச் சேர்ந்த 47 தொழிலாளர்களின் வீட்டு உரிமை பிரச்சினைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு காணப்படும் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து சிவனேசன் உறுதியளித்துள்ளார். இதற்காக சைம் டர்பி நிறுவனம் தனக்கு சொந்தமான 4 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள 10 ஏக்கர் நிலத்தை மாநில அரசிடம் ஒப்படைக்க ஒப்புக்கொண்டுள்ளது. 2018 திட்டமிடப்பட்டு கோவிட் மற்றும் அரசியல் மாற்றங்களால் முடங்கிய இத்திட்டத்தை இனி பேரா மாநில அரசே முழு பொறுப்பேற்று நடத்தும் என்று டத்தோ சிவனேசன் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட தோட்ட மக்களின் NUPW பிரதிநிதிகள், சைம் டர்பி பொறுப்பாளர்கள் ஆகியோருடன் நடத்திய சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் டத்தோ சிவனேசன் இதனை தெரிவித்தார். இந்த 40 வருஷமா காத்திருக்கிறோம் அப்படின்னு இந்த கமேரி எல்ஃபில் சுங்கை சுப்போர்ட் மக்கள் 34 பேர் பத்திரிகை வாயிலாக குரல் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. நாங்களும் வந்துட்டு அந்த நிலத்தை நான் கொடுத்துட்டேன் 34 பேர்த்துக்கு. இன்று வரை அவங்க ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அவங்களுக்கு ரோடு வசதியெல்லாம் ஒன்றும் இல்லை, நிலத்தை மட்டும் கொடுத்தாச்சு. சரி, இந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த 10 ஏக்கரை அவங்க ஒப்படைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த சைம் டாபி. இதுக்காக அவங்க பேராக் மாநில அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அந்த நிலம் பிறகு பேராக் மாநில அரசாங்கத்துக்கு சொந்தமாகும். பேராக் மாநில அரசாங்கம் ஆட்சிக்குழு மூலமாக என்ன செய்வாங்க, அதை மேம்படுத்த போகிறாங்க. பேராக் மாநிலத்துக்கு நான் ஒரு பரிந்துரை முன்வைப்பேன். அதாவது தனியார் ஜாயின்ட் வெஞ்சர் சேர்ந்து அங்கே அந்த 10 ஏக்கரை மேம்படுத்துறது. அந்த 10 ஏக்கரை மேம்படுத்துறதுன்னா அந்த மேம்பாட்டாளர் சகல செலவுகளும் அவர் ஏற்றுக்குவார். ரோடு, கால்வாய், தண்ணீர், மின்சாரம் எல்லாம் அவர் ஏற்றுக்குவார். அதில் அவர் இந்த 47 வீடை கட்டி இவர்களுக்கு குறைந்த விலையில் அவர்களுக்கு அந்த வீடு கிடைக்கும். அப்போது வீடும் அவங்களுக்கு கிடைக்குது, அதே வேலையில் அவங்களுக்கு அந்த சொந்தமாகுது. ஸோ அந்த திட்டத்தை தான் நம்ம முன்மொழிய போகிறேன். RPT திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளதால் தனியார் மேம்பாட்டாளர்களுடன் இணைந்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய குறைந்த விலை வீடுகளை கட்டித்தர அரசு பரிசீலித்து வருகிறது என்று டத்து சிவனேசன் விவரித்தார். சம்பந்தப்பட்ட தோட்ட நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி 10 ஏக்கர் நிலத்தை பெற்றுத் தருவதற்கு பெரும் முயற்சி மேற்கொண்ட டத்தோ சிவனேசனுக்கு கேம்பிரி தோட்டத்தைச் சேர்ந்த சத்ரு செல்வராஜு நன்றி தெரிவித்துக் கொண்டார். அதாவது எங்களுக்கு தோட்ட தொழிலாளிக்கு 10 ஏக்கர் ஒதுக்கி அதில் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு திட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அது ரொம்ப காலமாக நிலுவையிலே இருந்தது. இன்றைக்கு நிறைவேற கட்டம் வந்திருக்கு. அதுக்கு OB டத்தோ சிவனேசனுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவர் மூலியமாக தான் எங்கள் தொழிற்சங்கம் மூலியமாகவும் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த வார தீபாவளிக்குள்ளே இந்த நிலத்தை எங்கள் கையில் வீட்டுடைமை திட்டத்தோடு ஒப்படைக்கிறதுக்கு அவர் வாக்கு கொடுத்துருக்காரு. இந்த வேலையில் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இத்திட்டத்தின் மூலம் சாலை, வடிகால், மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு 47 குடும்பங்களுக்கும் நல்லதொரு வீட்டு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
கடந்த ஜூன் 1ஆம் தேதி குலுவாங் சிம்பாங் ரங்கத்தில் 5 பேர் பலியாவதற்கு காரணமான கார் பந்தய விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்ட 19 வயது இளைஞர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். தடுப்பு காவல் காலம் முடிவடைந்ததை அடுத்து துணை பப்ளிக் பிராசிக்யூட்டரின் அறிவுறுத்தலின் பேரில் அந்த இளைஞர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக குலுவாங் மாவட்ட போலீஸ் துறை தலைவர் பஹரினோ தெரிவித்தார். முதலில் ஆபத்தான முறையில் வாகனத்தை ஓட்டிய குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட அந்த இளைஞர் பின்னர் கொலை குற்றச்சாட்டின் கீழ் மறு கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டார். இவருடன் மெர்சிடிஸ் காரில் பந்தயத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் இவரது சகோதரர் BMW காரை எதிர் திசையில் செலுத்தி விபத்தை ஏற்படுத்தியதில் அவரோடு சேர்ந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மேலும் 4 உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்த மேல் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அனைத்துலக ராட்ரி சங்கத்தின் ஒத்துழைப்புடன் டத்தோஸ்ரீ ரவிராஜு தலைமையிலான கில்லான் ராட்ரி கிளப் ஏற்பாடு செய்த மல்டி சென்சரி தெராப்பி ரூம் திறப்பு விழா இன்று புக்கிட் கமுனிங் தேசிய பள்ளி 2இல் மிக சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு குழந்தைகள் எளிதாகவும் சுமூகமாகவும் பயில்வதற்கு தேவையான நவீன உபகரணங்களுடன் கூடிய இந்த சிறப்பு வகுப்பறை ஒரு பள்ளிக்கு தலா 30,000 ரிங்கெட் செலவில் பிரத்யேகமாக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கில்லான் ராட்ரி கிளப் தலைவர் டத்தோஸ்ரீ ரவிராஜு விவரிக்கையில் தமன் செந்தோசா தமிழ் பள்ளி மற்றும் 4 தேசிய பள்ளிகள் என மொத்தம் 5 பள்ளிகளில் இந்த திட்டம் வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். சிறப்பு குழந்தைகளின் கல்வித் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்பட்ட இத்திட்டத்திற்காக மொத்தம் 1,50,000 ரிங்கெட் செலவிடப்பட்டுள்ளது. இந்த முழு தொகையையும் ராட்ரி கிளப்பின் பங்காளிகள் இணைந்து நிதியுதவியாக வழங்கியுள்ளனர் என்று அவர் நன்றியுடன் தெரிவித்தார். வணக்கம், நான் டத்தோஸ்ரீ ரவி, கிளாங் சுழற்சி சங்கம் ராட்ரி கிளப் ஆஃப் கிளாங் பிரசிடென்ட் பேசுகிறேன். இன்று ஒரு சரித்திரமான நாள். என்னன்னு சொல்றேன்னாக்கா, நாங்கள் 96 வருஷம் ரொட்டரி நாங்கள் கிளப் உருவாக்குனது. இந்த உருவாக்க 90 வருஷத்துல இந்த தட்டி தான் நாங்கள் ஸ்கூலுக்கு 5 தேர்ந்த ஸ்கூலுக்கு, ஒரு தமிழ் ஸ்கூல் தமான் சந்தோஷா தமிழ் ஸ்கூலு, 4 மனாய் ஸ்கூலு, கம்போங் புக்கெட் இதாமான், கம்போங் சுங்காய் உடாங், கிளாங் உத்தாமா அண்ட் புக்கெட் கமுனிங் 2, இந்த 5 ஸ்கூலுக்கு நம்ம ஸ்பெஷல் சைல்டுக்கு மல்டி சென்சரி கிளாஸ் ரூம்னு செஞ்சு கட்டி கொடுக்குறோம். இந்த மல்டி சென்சரி கிளாஸ் ரூம் என்னத்துக்குனாக்கா, ஸ்பெஷல் சைல்டுக்கு இந்த ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் ஸ்பெஷல் சைல்டு 100 பேர், 80 பேர், 150 பேர், 200 பேர் போய்க்கிறாங்க. ஒரு தனி கிளாஸ் ரூமை நாங்கள் எடுத்து கம்ப்ளீட்டாக உருவாக்கி மல்டி சென்சரி நீங்கள் பார்க்கலாம், எல்லா ஜாமாவும் வச்சு மல்டி சென்சரி கிளாஸ் ரூம் செஞ்சு கொடுக்குறோம். ஒரு மல்டி சென்சரி கிளாஸ் ரூம் செய்யறதுக்கு எங்களோட காஸ்ட் ஒரு 30,000. ஸோ 5 ஸ்கூலுக்கு 150,000 காஸ்ட். இந்த காசு எங்கேருந்து வருதுனாக்கா, இங்கே ரோட்டரி இன்டர்நேஷனல் குளோபல் கிராண்ட் சொல்லுவாங்க. அந்த குளோபல் கிராண்டை போட்டு நாங்கள் ரோட்டரி எங்களுக்கு காசு USDயில் காசு கொடுப்போம். நாங்கள் கன்வெர்ட் பண்ணி இந்த 5 கிளாஸ் ரூமுக்கும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இது இல்லாமல் 3 வருஷத்துக்கு இந்த ப்ராஜெக்ட். இது தங்களின் அடுத்த 3 வருட கால திட்டமாகும் என்று குறிப்பிட்ட டத்தோஸ்ரீ ரவிராஜு, இதற்கு அப்பாற்பட்ட நிலையில் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பயிற்சி அளிப்பதாகும். இதற்கு ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 3 லட்சம் ரிங்கெட் செலவாகும் என்றார். இந்த தெராப்பி வகுப்பறைகள் மூலமாக பள்ளிகளில் உள்ள சிறப்பு குழந்தைகள் தங்களின் தனித்திறன்களையும் கற்றல் திறனையும் மேலும் சிறந்த முறையில் வளர்த்து கொள்ள முடியும் என்று கில்லான் ராட்ரி கிளப்பின் துணை ஆளுநர் ரத்னவேலு ராஜகோபால் தெரிவித்தார். நம்மளுடைய குழந்தைகள் முக்கியமாக ஸ்பெஷல் கிட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு கூடியது என்னவென்றால், அவங்களுக்கு பொதுவான எல்லா இடங்களையும் படிக்க முடியாது. அவங்களுக்கு தனி நபரை பெற்றோர்கள் அதிகமான செலவு பண்ணி தனியார் நிறுவனத்துக்கு தான் அனுப்ப வேண்டும். அந்த வகையில நம்மளுடைய சுழல் சங்கம், இன்டர்நேஷனல் சுழல் சங்கம் இதுக்கு பணம் எலோகேட் பண்ணி என்ன செஞ்சிருக்காங்கன்னா, வகுப்புக்கு அமைச்சு வச்சிருக்காங்க. அந்த வகுப்புகளுக்கு அந்த மாணவர்களுக்கான உகந்த பொருட்கள்லாம் சேகரித்து அவங்களுக்கு படிக்கக்கூடிய வகையில சிறப்பாக செய்திருக்காங்க. அந்த வேளையில் அவர் தம் குழுவினருக்கும் தங்களின் இந்த முயற்சிக்கு பெரும் ஒத்துழைப்பு நல்கிய கில்லான் மாவட்ட கல்வி இலாகாவிற்கு கில்லான் ராட்ரி கிளப் சார்பில் டத்தோஸ்ரீ ரவிராஜு நன்றி தெரிவித்துக் கொண்டார். பேரா ஜாலான் டிரான்ஸ்பேரா என்ற பகுதியில் ஏற்பட்ட மோதலில் 29 வயது இளைஞர் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து தப்பியோடிய சந்தேக நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இன்று அதிகாலை நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் நெகிரி சிம்பிலானைச் சேர்ந்த 30 வயது முகமது ஃபரிசால் ஃபஸ்லி என்பவர் பாதிக்கப்பட்ட இளைஞரை குத்தியதாக நம்பப்படுவதாக பேரா துங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் அஃபிசுல் ஹெல்மி அம்சா தெரிவித்துள்ளார்.
சம்பவத்திற்கு பிறகு சந்தேக நபர் WGX 3707 என்ற பதிவு எண் கொண்ட கருப்பு நிற புரோட்டோன் வீரா காரில் தப்பியோடியுள்ளார். இவரை குறித்து தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஷாலாம் சத்யாலாமில் நேற்று மாலை வேலை முடிந்து தனியாக வீட்டிற்கு நடந்து சென்ற 20 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரை சில்மிஷம் செய்த மர்ம நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மாலை 7:10 மணியளவில் ஆள் நடமாட்டமற்ற ஒற்றையடி பாதையில் நடந்து சென்றபோது சிவப்பு சட்டையும் கருப்பு கார் சட்டையும் அணிந்திருந்த ஒரு நபர் அப்பெண்ணை பின்னால் இருந்து தாக்கி வாயை பொத்தி சில்மிஷம் செய்ததாக ஷாலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் சருடின் சமா தெரிவித்தார். குற்றவியல் சட்டம் பிரிவு 354 கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தகவல் தெரிந்தவர்கள் புலனாய்வு அதிகாரி முகமது ஜம்ரியை 0111165242 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஸ்லாங்கூர் செப்பாங் பகுதியில் வெளிநாட்டவர்கள் நடத்தும் கடைகள் மற்றும் விசா முறைகேடுகளை குறிவைத்து நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 13 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மலேசிய குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்கரியா பின் ஷாபான் தெரிவித்துள்ளார். மளிகை மற்றும் மினி சந்தை வளாகங்களில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் சமூக பயண விசாவை தவறாக பயன்படுத்தி வேலை செய்த 10 இந்தோனேசியர்களும் 3 வங்காளதேச நாட்டவர்களும் கைது செய்யப்பட்டனர். மலேசியர்களின் வணிக உரிமங்களை பயன்படுத்தி முற்றிலும் வெளிநாட்டவர்களால் இயக்கப்படும் இத்தகைய வணிகங்கள் மற்றும் குடிநுழைவு சட்டங்களை மீறுபவர்கள் மீது தொடர்ந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் எச்சரித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.